பிரைஸ் லார்ட். இன்றைக்கி வியாதியை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய வியாதிகள் இருக்குது. அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு வியாதியிலையோ பிரச்சனையிலையோ அகப்பட்டு கொண்டு இருக்கலாம். அதனால் எழுந்திருக்க முடியாமல் நீங்கள் காணப்படலாம். வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். ஆமென். அல்லேலூயா. இது ஏசப்பா லாசருக்காக சொல்லுகிற ஒரு வசனம். இந்த வசனம் பாருங்கள், மரித்த லாசர் ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டாராம். எழுப்பினது மாத்திரமல்ல, லாசர் மறுபடியும் அவருக்கு மரணம் நிகழ்கிற வரைக்கும் ஏசப்பாவை குறித்து அவர் சொல்கிறார், நான் ஏசப்பாவால் உயிரோடு எழுந்த மனிதன். இன்றைக்கும் இதை பேசப்படுதுன்னா அப்போ அது தேவனுடைய மகிமைக்காக விளங்கப்படுகிறது. உங்களுடைய வியாதி அப்படி தான் காணப்படுகிறதா? இன்றைக்கி என்னுடைய வியாதி குணப்படுத்த முடியலை, இன்றைக்கி என் வியாதியை சுகப்படுத்த ஒருவரால் முடியல, டாக்டருங்க கைவிட்டிருக்கலாம், உங்கள் பிரச்சனைகளில் உங்கள் கணவனார் கைவிட்டிருக்கலாம், உங்கள் உறவினர்கள் உங்களை கைவிடப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் காணப்படலாம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஆமென். அல்லேலூயா. பாருங்களேன், இது தேவனுடைய மகிமைக்காக தான் இந்த பிரச்சனைகள் நமக்கு உருவாயிருக்கு. அதனால தான் சரீரத்தில் உருவாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் முதலாவது லாசரு பாருங்கள், கல்லறைக்கு போகிறாரு. எங்கே வச்சுருக்கீங்க? அவர் இடத்தை காட்டுங்கன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் கல்லை புரட்டி போடுறாங்க. நம்ம இடத்துல கூட அவிசுவாசத்தின் கல் இருக்கும். தடை கல்லை ஃபஸ்ட்டு நம்ம உடைக்கணும். அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், வெளியே வாங்கன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், வெளியே வா லாசருவே, வெளியே வான்னு சொல்கிறார். உடனே வெளியே வராரு. எப்படிங்க இதெல்லாம் நடக்கும்? ஆண்டவருடைய சொல்லுக்கு எல்லாருமே கீழ்ப்படிய முடியுங்க. மரித்த வாழ்க்கையை கூட அவரால் உயிரடைய செய்ய முடியுங்க. பாருங்கள், அவர் வெளியே வந்தார். அநேக ஜனங்கள் காணும்படி கர்த்தர் உதவி செய்தார். அது எவ்வளோ நாளாக இந்நாள் வரைக்கும் அதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா, அது போல தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், இனிமேல் நடக்கக்கூடாத காரியங்களாக காணப்படட்டும். ஏசப்பா அதை உயிர்ப்பிப்பார், அதை மீண்டுமாய் நிலைநிறுத்துவார். உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், சிறைப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். அந்த சிறைகளை கர்த்தர் கண்டிப்பாக உடைப்பார். இல்லை, அதே போல தான் ஆபிரகாம் என்ற ஒருத்தர் இருந்தார். அவரும் வீட்டுக்குள்ளவே இருந்து அழுகுறாரு, ஏசப்பா நான் கர்த்தாவே, நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேன், நீர் எனக்கு என்ன தருவீர் என்ற ஆண்டவர் சொல்ற, வெளியே வா ஆபிரகாமே, நீ வெளியே வா, வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலத்தனையாக உன்னை நான் பெருக பண்ண, வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்னன்னு சொல்கிறாரு. ஏசப்பா அப்படிப்பட்ட காரியங்களை அவங்களுக்கு செஞ்சார். பெரிய சந்ததி ஆபிரகாமுக்கா ஆண்டவர் கொடுத்தார். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் மரித்த சூழ்நிலையாக இருக்கலாம், மரித்த கர்ப்பமாக இருக்கலாம், உயிரடைய செய்ய என் தேவனால் முடியும். ஆனால் இது எதனால் முடியும் தெரியுமா? நீங்கள் அவர்கிட்ட சொல்லும் பொழுது தான். மார்த்தாலும் மரியாளும் என் சகோதரன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், ஆண்டவருக்கு போய் அறிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் நீங்கள் யார் இடத்துல உங்களுடைய பிரச்சனைகள் வியாதிகளை அறிவிக்கிறீங்க? ஏசப்பா அந்த பிரச்சனையை கேட்டாரா? ஏசப்பா அந்த வியாதியை கேட்டாரா? அந்த வியாதியை கேட்ட உடனே மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிற வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இல்லை, இது தேவனுடைய மகிமைக்காக ஏதுவாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரா? நிச்சயமாக அதுக்கு ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிற உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் முதலாவது வெளியே வாங்க. முதலாவது அந்த தடை கற்களை நீங்கள் உடைங்க. அவிசுவாசத்தை உடைச்சி வெளியே வாங்க. அப்போ தான் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார். லாசர் எந்த இடத்துலாம் போனானோ, இந்த மனுஷனை ஏசப்பா உயிரோடு எழுப்பினாராம். இந்த மனுஷனை ஏசப்பா உயிரோடு எழுப்பினாராம். அவர் எங்கே போகிறாரோ எங்கே வராரோ எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் அப்படியாக சொல்லப்படும். கர்த்தர் அப்படி தான் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.